அமாவாசை நாளில் நாம் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். அமாவாசை அப்படின்னு சொன்னாலே இருள் சூழ்ந்த ஒரு நாளாக பார்க்குறோம். இந்த அமாவாசை நாளில் நம்ம என்ன மாதிரியான வழிபாடை மேற்கொண்டால் நம்மளோட வாழ்க்கையில் நல்ல ஒரு உன்னதமான மேன்மையான வளர்ச்சியை அடைய முடியும், நன்மைகளை பெற முடியும். நாம் எந்த ஒரு விஷயத்தை செய்ய தவறுனா நம்மளோட வாழ்க்கையில் பல பின்னடைவு வரும் அப்படிங்கிற முழுமையான தகவலையுமே வாங்க நாம் இந்த பதிவில் பார்க்கலாம். இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் இருக்கும், அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அமாவாசை அப்படின்னு சொன்னாலே அது ஒரு உன்னதமான நாள். அது எப்படின்னு கேட்டால் அன்றைய தினம் அம்மன் வழிபாடு, முன்னோர் வழிபாடு, குலதெய்வ வழிபாடு செய்வதற்கு எல்லாமே ஒரு உகந்த தினமாக பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் அமாவாசை தினத்தில் விரதம் மேற்கொண்டால் பல விதமான நன்மைகளை நாம் பெற முடியும். அமாவாசை தினத்தில் நீங்கள் எப்படி விரதம் மேற்கொள்வீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையுமே கமெண்ட்டில் சொல்லுங்கள். எல்லோருக்குமே பயன்பெறும் வகையில் அந்த ஒரு தகவல் அமையும். அமாவாசை நாளில் விரதம் மேற்கொண்டு மதியம் இலையில் சாப்பிடணும். காகத்துக்கு உணவு வைத்த பிறகு தான் நாம் சாப்பிடணும். அமாவாசை நாளில் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு வழிபாடுமே நம்மளுடைய முன்னோர்களுக்கு போய் சேரும். அவங்களுக்கு சேரும் புண்ணியம் யாவும் நமக்கு வந்து சேரும். நமக்கு மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சந்ததிக்குமே அந்த புண்ணியம் வந்து சேரும். மறந்துடாதீங்க, இந்த ஒரு வழிபாட்டை தொடர்ந்து செய்யுங்க. முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க விரதம் இருக்கணும் இந்த நாளில். மேலும் இந்த நாளில் என்னெல்லாம் செய்யலாம் என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறத வாங்க நாம் இப்போ விரிவாக பார்க்கலாம். வருஷத்தில் எந்த ஒரு வழிபாட்டை வேணாலும் நீங்கள் செய்யாமல் இருக்கலாம். ஆனால் முன்னோர் வழிபாட்டை மட்டும் ஒருபோதும் செய்யாமல் இருக்கவே கூடாது. இந்த ஒரு விஷயத்தை செஞ்சே ஆகணும் அப்படின்னு நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரம் கூட சொல்லியிருக்கு. சந்திரனும் சூரியனும் ஒன்றா இணையும் காலம்தான் இந்த அமாவாசை. இந்த தினத்தில் நம்ம மறைந்த முன்னோர்களுக்கு திதி கொடுக்கறது, தர்ப்பணம் செஞ்சு உணவு படையல் போடுறது, இது எல்லாமே அவங்களுடைய முழுமையான ஆசையுமே நமக்கு பெற்றுக் கொடுக்கும். இதன் மூலம் நமக்கு பாக்கியஸ்தானம் வலிமை பெறும். இதன் மூலம் உங்களோட வீட்டில் திருமண தடை யாருக்காச்சும் இருக்குது, குழந்தை பிறப்பு தாமதமாக இருக்குது, ரொம்பவுமே வறுமையாக இருக்கீங்க, ரொம்ப நாளாக நீடித்த நோய், கடன் தொல்லை, இந்த மாதிரியான பிரச்சனைகள் அனைத்துமே உங்களை விட்டு நீங்கிடும். கர்ம வினைகள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் வர இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் செஞ்சீங்கன்னா நன்மைகளை பெற முடியும். யாரெல்லாம் உங்களோட முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து திதி கொடுத்து வழிபாடு செய்கிறீங்க அப்படிங்கிறதுமே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கவங்கள அந்த நம்மளுடைய பித்ருக்கள் எப்பொழுதுமே சக்தி வாய்ந்தவங்க. அவங்களோட ஆசீர்வாதத்தால் புண்ணியமும் செல்வமும் நமக்கு கிடைக்கும். இந்த ஒரு வழிபாட்டை நீங்கள் செய்கிறதன் மூலம் நம்முடைய வீட்டு வாசலில் காத்திருக்கும் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கணும். அதிகாலை 6:30 மணிக்குள்ள தர்ப்பணம் கொடுக்கறது ரொம்பவுமே நல்லது. அப்படி கொடுக்க முடியாதவங்க சூரியன் மறைவதுக்குள்ள தர்ப்பணம் கொடுத்துடணும் இந்த அமாவாசை தினத்தில். அது மட்டும் இல்லாமல் ராகு காலம், யமகண்டம், இது எல்லாமே தர்ப்பணத்துக்கு பொருந்தாது. இதெல்லாம் நீங்கள் பார்க்க தேவையில்லை. மதிய வேலை தர்ப்பணம் செய்ய மிகவும் ஒரு உகந்த வேலை தான். தர்ப்பணம் கொடுக்கும்போது உங்களோட கோத்திரம், குலதெய்வம், 3 தலைமுறையின் பெயர்களை சொல்லி செய்கிறது ரொம்பவுமே நல்லது. அமாவாசை நாளில் எப்படி விரதம் இருக்கணும் அப்படின்னு பார்த்தா, அமாவாசை நாளில் யாரெல்லாம் பித்ருக்கள் என்று சொல்லப்படும் முன்னோர்களையும் பெற்றோர்களை முறையே வழிபட்டு வணங்கி ஆராதனை செய்கிறாங்களோ அதன் மூலம் நல்ல பலன்களை பெற முடியும். அது மட்டும் இல்லாமல் அந்த பலன்கள் உங்களுடைய குழந்தைகளுக்குமே போய் சேரும். இது நம்மளோட தர்ம சாஸ்திரத்தில் அறிவுறுத்தப்பட்டிருக்கு. அமாவாசை நாளில் பெற்றோர் இல்லாதவங்க, கணவன் விரதம் இருந்தாலும் அதே சமயம் கணவன் விரதம் இருக்கிறாரோ இல்லையோ, சாப்பிடாமல் இருக்கிறாரோ இல்லையோ, மனைவி விரதம் இருக்கலாமா அப்படின்னு கேட்டால் கட்டாயம் இருக்கக்கூடாது. கணவன் தான் இருக்கணும். கணவன் இருக்கும்போது அவங்கள சுமங்கலி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, சுமங்கலிகள் ஒருபோதும் அமாவாசை நாளில் விரதம் இருக்கக்கூடாது. இதனால தான் மனைவியாக இருக்கிறவங்க விரதம் இருக்காமல் சாப்பிடணும் அப்படின்னு சொல்கிறது. இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தா, அமாவாசை விரத நாளில் விரத படையிலை இப்போது மாமனார் மாமியாருக்காக சமைக்கிறவங்களா இருந்தால் உணவை வெறும் வயிற்றில் சமைக்கவே கூடாது. காலை உணவை எடுத்துக்கிட்டு பிறகு தான் சமைக்க ஆரம்பிக்கணும். மேலும் நீங்கள் அமாவாசை நாளில் காலையில் தர்ப்பணம் செஞ்சால் நல்லது தான். காலை உணவு எடுத்துக்காமல் தர்ப்பணம் செய்கிறவங்க இருக்கணும். பிறகு நம்மளோட முன்னோருக்கு பிடித்தமான உணவை இலையில் வச்சு அவங்களோட படங்களுக்கு பூக்கள் வச்சு குடும்பத்தோட வழிபாடு செய்கிறது நல்லது. அதன் பிறகு காகத்துக்கு சமைச்ச உணவு அதில் இருக்கக்கூடிய கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து எல்லா பொருட்களையுமே, நீங்கள் சமைச்ச பொருட்களை எல்லாமே காகத்துக்கு வைக்கணும். அதன் பின்னர் இலையில் உணவு நீங்கள் சாப்பிடணும். முக்கியமாக முன்னோரை நினச்சி 4 பேராவுக்கு நீங்கள் உணவு வழங்கணும்.
இது இருக்கிறதுலேயே மிகப்பெரிய புண்ணியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. இந்த அமாவாசை நாளில் நம்மளோட முன்னோரை நினச்சி செய்கிற எல்லா காரியமுமே மும்மடங்கு நமக்கு பலனை திருப்பி கொடுக்கும். அதே போல் மாலையில் அவசியமாக விளக்கேற்றி வழிபாடு செய்யணும். மீண்டும் குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லோருமே ஒன்று சேர்ந்து நம்மளோட முன்னோர்களையும் சரி இறைவனையும் சரி நமஸ்காரம் செய்யணும். அதே போல் அமாவாசை அன்னைக்கு இரவு தர்ப்பணம் செய்தவங்களுக்கு நீங்கள் டிஃபன் மாதிரியான எளிய உணவுகளை தான் அன்றைய தினம் சாப்பிடணும். ரொம்பவுமே ஹெவியான ஃபுட்டெல்லாம் எடுத்துக்கவே கூடாது. மேலும் அமாவாசை தினத்தில் என்ன சாப்பிடக்கூடாது அப்படின்னு பார்த்தா, அமாவாசை தோறுமே ஒவ்வொரு வீட்டு வாசல்லையுமே அவங்களுடைய முன்னோர்கள் நின்றுட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு எல் தண்ணீர் பெருகுவதற்காக நம்ம கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க காத்துட்ருப்பாங்களாம். அன்றைய தினம் விரதம் இருக்கிறவங்களோட வாசலில் கோலம் போடவே கூடாது. அன்றைய தினம் மாமிசம் சமைக்கவும் கூடாது. அது மட்டும் இல்லாமல் வெங்காயம் பூண்டு சாப்பிடக்கூடாது. அன்றைய தினம் யார்கிட்டையுமே கோபமாக பேசுகிறதோ சண்டை போடுறதோ கூடவே கூடாது. இந்த விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. முன்னோர் வழிபாட்டுக்கு உகந்த அமாவாசை தினத்தில் வீட்டு வாசலில் கோலம் போடுவதை பெண்கள் தவிர்க்கணும். முன்னோரை வழிபட்ட பிறகுதான் தெய்வ வழிபாடுகளை தொடரணும். அப்படிங்கிறதுனால தான் அமாவாசை தினத்தில் வீட்டு வாசலில் கோலம் போட மாட்டாங்க. கோலங்கள் தெய்வ வழிபாட்டிற்கு உரியது. மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவதற்குமே இந்த கோலம் ஒரு விஷயம். இதனால தான் முன்னோர்களை இழந்து அவங்களோட பிரிவில் வாடக்கூடியவங்க அந்த திதி அந்த அமாவாசை தினத்திலலாம் கோலம் போடுவதை தவிர்த்துடுவாங்க. இந்த ஒரு விஷயத்தை நிறைய வீடுகளில் கடைபிடிச்சிட்டு வராங்க இன்றுமே. அமாவாசை வழிபாட்டில் காகத்திற்கு மிகவும் முக்கியத்துவம் அளிச்சிட்டு வரோம் நாம். அன்னைக்கு காகத்துக்கு சாதம் வச்சு அது சாப்பிட்ட பின்னர் தான் அனைவரும் சாப்பிட ஆரம்பிக்கிறத பழக்கமாகவும் நம்மளோட நடைமுறையிலையும் ஒரு வழக்கத்தை வச்சுருக்காங்க. சனீஸ்வர பகவானின் வாகனம் தான் இந்த காகம். யமலோகத்தில் இருந்து வாசலில் இருப்பதாகவும் அது யமனின் தூதுவன் அப்படின்னும் சொல்லப்படும். காகத்திற்கு சாதம் வைத்தால் யமலோகத்தில் வாழும் நம்மளுடைய முன்னோர்கள் அமைதியடைந்து நம்மளுக்கு ஆசி கொடுப்பாங்க அப்படின்னு நம்மளோட சாஸ்திரம் சொல்லுது. அதுவும் நாம் வச்ச சாதத்தை காகம் எடுக்கலினா முன்னோர்கள் நமக்கு ஏதோ மனக்குறை இருக்கிறதா சொல்கிறத அறிகுறியாக நாம் எடுத்துக்கணும் அப்படின்னும் சிலர் சொல்கிறத நாம் கேட்டிருப்போம். இந்த ஒரு விஷயத்த தவறாமல் செய்யுங்க. அமாவாசை தினத்தில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செஞ்சுட்டு வாங்க. எல்லா விதமான நன்மைகளுமே உங்களுக்கு வந்து சேரும். மேலும் இந்த புதிய காரியங்கள் எல்லாமே வளர்பிறையில் துவங்குவோம். அதுதான் நல்லது அப்படின்னு நம்ம நம்பிட்டு இருக்கோம். அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய நாட்களில் தான் வளர்வரை அப்படின்னு சொல்லுவோம். புதிய காரியத்தை வளர்பிறையில் துவங்கினா ரொம்பவுமே நல்லதாக செழித்து வளரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. சிலர் அமாவாசை என்பது சந்திரன் இல்லாத நாள், அதாவது பூமிக்கு சந்திரன் தெரியாது இல்லையா, அன்று இருட்டாக இருக்கும். இதனால தான் இருட்டு பொழுதில் நல்ல காரியத்தை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் எது சரி எது தவறு அப்படின்னு முடிவெடுப்பது மகா சிரமமான ஒரு காரியம். அவங்கவுங்க நம்பிக்கை அவங்கவுங்களுக்கு என்று பொதுவாக சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனால் அது சரியில்லை. இதை ஜோதிட சாஸ்திரம் மற்றும் வானியல் சாஸ்திரத்தின் அடிப்படையில் பார்த்தா அமாவாசை தினத்தில் சூரியனும் சந்திரனும் ஒரே நேர்கோட்டில் சந்திக்கிறாங்க. அன்னைக்கு இந்த 2 கிரகங்களுமே ஒரே ராசியில் இருக்கும். அந்த நேரத்தில் 2 கிரகங்களும் ஆகர்ஷண சக்தியும் மிக அதிகமாக இருக்கும். இதனால தான் மனித மூளையில் துரிதமான மாற்றங்கள் நிகழும் வாய்ப்பு நிறைய இருக்குது. அதாவது மனம் கொந்தளிப்பான நிலையிலேயே இருக்குமா. இதனால தான் அந்த நாட்களில் சுப காரியங்கள் செய்யக்கூடாது, அது தவறு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் புதிய காரியங்களை துவங்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு கருத்து சரியானது இல்லை. இந்த அமாவாசை தினத்தில் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தா, அமாவாசை தினத்தில் முன்னோர்களுக்கும் பெரியவங்களுக்கும் வழிபாடு செய்யலாம், தர்ப்பணம் கொடுக்கலாம். குலதெய்வத்தை வழிபாடு செய்கிறது மிகவும் நன்மையை கொடுக்கும். அன்றைய தினம் அம்மன் வழிபாடு செய்கிறது நம்மளோட வாழ்க்கையில் நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கும். மேலும் அமாவாசை தினத்தில் என்ன செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்தா, அமாவாசை அன்னைக்கு வீட்டு வாசலில் முக்கியமாக கோலம் போடவே கூடாது. நம்மளோட முன்னோர்கள் பூமியை நோக்கி வரும்பொழுது முன்னோர்கள் தானாக வீட்டுக்குள்ளே வந்துடுவாங்க. இந்த மாதிரி கோலம் போட்டிருந்தாங்களா வரமாட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அன்றைய தினம் மிக கடினமான வேலைகள், உடல் ரீதியாக வேலைகள் எதுவும் செய்யாதீங்க. அவ்வாறு செய்யும்போது தவறி அடிபட்ட ரத்த காயம் ஏற்படும் இல்லையா, அடிபட்ட வீரியம் அதிகமாக இருக்கும், சீக்கிரம் ஆறாது. அதனால ஹெவியான வேலையை அன்றைக்கி செய்யாதீங்க. அமாவாசை அன்னைக்கு பதற்றமும் கோபமும் ஏற்பட்டால் முடிஞ்ச அளவுக்கு மௌனத்தை நீங்கள் கடைபிடிக்கிறது நல்லது. அமாவாசை அன்னைக்கு மௌன விரதம் இருப்பது மிகவும் சிறப்பு. உங்களால் நீங்கள் நல்லபடியாக உணர்வீங்க பாருங்கள்.
அன்றைய நாள் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு தானம் தர்மம் செய்வது ஐஸ்வர்யத்தை பெருகி கொடுக்கும். தேவையற்ற முடிவுகளை அமாவாசையை தவிர்ப்பது ரொம்பவுமே நல்லது. என்ன நேயர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்களுடைய நண்பர்களுக்குமே பதிவை ஷேர் பண்ணுங்க. நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் இது போன்ற நன்மையான தகவல்கள் உடனுக்குடன் உங்களை வந்தடையும்.